திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பார்த்தோம்னால் அதாவது 1,08,00,000 ரூபாய் அவால பணமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆந்திராவில் இருந்து பார்சல் லாரியில் லிப்ட் கேட்டு வந்த 2 பேரிடம் அங்குள்ள காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது லாரியில் இருந்த 1,08,00,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். குறிப்பாக பிரவீன், பவல் ஆகிய 2 பேரை கைது செய்து திருடி கொண்டு வந்த பணமா, அதாவது அவர்கள் திருடி கொண்டு வந்த பணமாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் செங்குன்றம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அவர்கள் பார்த்தோம்னா விசாரணையில் நாங்கள் சவுகார்பேட்டையில் தங்கம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்தோம் என முதற்கட்டமாக வாக்குமூலம் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பணத்திற்கு ஆவணங்கள் ஏதேனும் உள்ளதா என்பதையும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து பார்த்தோம்னா வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அதிகாரிகளும் வருவதற்காக ஆயத்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆந்திராவில் இருந்து சென்ட்ரல் வரை வந்த பார்சல் லாரியில் பணம் கடத்தப்பட்டதா என்றும் சந்தேகத்தில் செங்குன்றம் சோதனையிலிருந்து இரவு பகலாக சோதனையின் போது சிக்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இதற்கு தொடர்பாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் வந்த பிறகு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அது ஹவாலா பணமா அல்லது திருடி கொண்டு வந்த பணமா, மேலும் என்ன காரணத்துக்காக அந்த பணம் தமிழகத்திற்குள் வந்துள்ளது என்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என காவல்துறை தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா.